ஹலோ மைட மக்களே. ஸோ இன்னைக்கு ட்ரிப் டே 3ல் நிற்கிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. அண்ட் இங்கே கிளைமேட்டுன்னு வந்து 15 பாகையில் வந்து இருக்குது. ஸோ செம்ம குளிராக இருக்குது. அப்படி ஒரு சில்னஸாக இந்த பாருங்க, இவ்வளோ மொத்தமான பெட்ஷீட் இருந்தாலும் குளிர் தாங்குதில்லை. அப்போ இவ்வளோ குளிர்லையும் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலே சொன்னேன் இன்னைக்கு வந்து ட்ரிப் டே 3ன்றதுனால நம்ம கொழும்புலேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹுடுகல் போக்குனை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நில்திய போக்குனை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பம்பர்களை பார்த்தேன்னா அந்த இடத்துல வந்து கேம்ப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து எகைன் பதுலையில் வந்து துன்ஹிந்த வாட்டர்ஃபால், அதுக்கப்புறம் நோரெலியாவில் வந்து பொம்புருவெல்ல வாட்டர்ஃபால், அதுக்கப்புறமா நேற்று நைட் வந்து இங்கே அதாவது நானுஓயால வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இனிமேல் நம்ம எங்கே போகிறோம்னா வந்து நானுஓயா வாட்டர்ஃபாலோட அந்த பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அந்த பிரிட்ஜ் மட்டும் பார்த்து வந்து பிரியோசனம் இல்லையே, அந்த பிரிட்ஜில் ட்ரெயின் போகிறதையும் பார்க்கணும் தானே. ஸோ 6 மணிக்கு வந்து ட்ரெயின் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ ரெடியாக நிற்கிறோம். ஸோ மிஷம் எல்லாத்தையும் வந்து மோட்டோ உலகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வெளிக்கிட்டாச்சு 5:50. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. பட் என்னென்னா இதுலேருந்து கிட்ட தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இதில் போயிடலாம். ஸோ இதுதான் நானுவோட மார்னிங் வியூ. வெளியில் வேறு இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பைக்கெலாம் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எகெயின் ரூமுக்கு வந்து எகெயின் மற்ற பிளேஸுக்கு போகிறது தான் பிளான். கடவுளே, எல்லாம் நல்லா நடக்கட்டும். இன்றைய பயணத்தை ஆரம்பித்தாச்சு. மார்னிங் டைமில் இதுக்காக எழும்பி போகிறதே ஒரு தனி ஃபீல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடம் வேர்த்தாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரெயின் போகிறது அந்த பாலத்தோடு பார்க்கும்போது. ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு மார்னிங் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும். அதை தாண்டி இதில் முன்னுக்கு வச்சுருவோம். ஓகே, எவ்வளோ நேரம் காட்டுது? ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் நானுஓயா வாட்டர்ஃபாலுக்கு. ஸோ இப்போ அடிக்கிற குளிரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நானுஓயா வாட்டர்ஃபாலை பார்க்குறதோட நீங்கள் அந்த ட்ரெயின் போகிறதையும் பார்க்கணுன்னா மார்னிங் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்காம். அதுக்கப்புறமா 9:20க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. அது அடிக்கி 9:20க்கு வரும். அதுக்கப்புறமா அங்கே 11 அந்த டைம் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் வடிவாக இருக்கா கேட்டுட்டு நான் உங்களுக்கு கீழே வந்து டைப் பண்ணி போட்டு விட்றேன். நாங்கள் ஏர்லி மார்னிங் பார்க்குறதுனால ஸோ அந்த டைமை கேட்டுட்டு அப்படி வந்துட்டேன். வேணா அந்த நேற்று நைட் போன டைம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் கேட்க கிடைக்கல. ஸோ நொரெலியா சைட்லேருந்து நீங்கள் வாரீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது ரைட் சைடில் இந்த ரோட்டில் திரும்பணும். அதே மாதிரி ஹட்டன்லேருந்து வாரீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து திரும்பி உள்ளே போகணும். ஸோ நம்ம இப்போ போவோம், வேணா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோட் தான் வடிவாக ஞாபகம் வச்சுருங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எகெயின் மேலே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஓகேயா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாலம். ஸோ இதெல்லாம் ட்ரெயின் போகிறத பார்க்க போகிறோம். வாட்டர்ஃபால் இருக்கிறது வந்து அந்த சைட் போல். எங்கே தெரியுது? பார்த்து வேறு பாலமோ அந்த இருக்கு. ஸோ இதுதான் நானுஓயா வாட்டர்ஃபால். ஆனால் இதில் பாலம் தெரியுது இந்த இருக்கு. வா வா வா, வேற லெவல். இந்த இடத்துலேருந்து இந்த வாட்டர்ஃபாலை பார்த்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறாங்கன்னா முன்னுக்கு போயிட்டு அந்த பாலம் இருக்குது தானே, அதடிக்கும் வரலாமா. ஸோ அதனால் அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து போகிறோம். நினச்சி வந்த மாதிரி வாட்டர்ஃபால் நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை தான், நாங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேப்பில்
ட்ரெயின் வந்ததுனால அதை ரொம்ப என்ன சொல்கிறது அழகாக வந்து காட்ட முடியலை. பட் ட்ரெயின் போகிறது வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் கவலையாக போயிடுச்சு. மற்றபடி இடம் பேர்த் பர்மா நல்லா இருக்குது. எந்த ரயில்வே ட்ராக்கால் முன்னுக்கு நடந்து போனோம்டா அந்த பாலத்துக்கு போயிடலாமா. அண்ட் இப்போ ட்ரெயின் வராது. ஸோ அதனால் பயப்படாமல் போகலாம். இருந்தாலும் நம்ம சேஃபாக போய்க்குவோம் இல்லையா. பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த வியூவையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டாச்சு. ஸோ இனி பைக் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு மார்னிங் டீ சாப்பிடலும்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூம் போகிறன்ற நினைக்கிறேன் பிளான். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸ்டார்ட்டில் வரும்போது ஒரு பாலம் சொல்லி இதுதான் அந்த பாலம் வாட்டர்ஃபால்லேருந்து இந்த பாலத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை, நாங்கள் மேலே போகும்போது தான் விளங்கிச்சு அது நிறைய பாலம் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் ஒரு பாலம் தான் அந்த வாட்டர்ஃபாலோட சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த பாலம் இல்லை, ஸ்டார்ட்டில் வந்த பாலம் இல்லை, அதை தாண்டி கொஞ்சம் வரணும். வந்தால் தான் நீங்கள் அந்த வாட்டர்ஃபாலோடு சேர்ந்த பாலத்தை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு கடையில் தான் நாங்கள் நேற்று நைட் சாப்பிட்னாங்க. ஸோ அதுலேயே போய் டீயை குடிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வந்து நாங்கள். இந்த கடை தான் க்ளோஸ் போல இல்லை, ஓப்பனா. ஓகே, ஸோ போயிட்டு டீயை குடித்து சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். டீ கடைக்கு உள்ளே வந்தாச்சு, இல்லை சாப்பாடு கடைக்கு உள்ளே வந்தாச்சு. சாப்பாடு எதுவும் இல்லையா. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் நம்ம பிஸ்கட் வாங்கியிருக்கோம் அண்ட் டீ சொல்லியிருக்குது. ஸோ மார்னிங் சாப்பாடு இதுவான்னு கேட்டிங்கன்னா தெரியலை. இதை சாப்பிடுவோம். பசிச்சுச்சுண்டா பிறகு எங்கேயாச்சும் மடையில் வந்து நிப்பாடி சாப்பிடுவோம். இல்லை நான் வந்து மதிய சாப்பாடு தான் போயிட்டு வந்துட்டோம். காலையில் 6 மணி ட்ரெயினை பார்ப்போம். டீயை குடிச்சிட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி முடிச்சுட்டு ஸோ மோட்டோ விளக்கில் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய்.